இந்த அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணா என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். அப்ப என்ன பவுலே சொல்லிட்டாரு, அது ஆவியில தேவன் இருக்கிறார், நீ ஆவியா இருக்கிற, ஆவி மட்டும் விண்ணப்பம் பண்ணுது. உன் மனதுக்கு அந்த கருத்தை புரிந்து கொள்ளல, எதுக்காக ஜெபம் பண்ற தெரியாது. ஏன் அப்படி தெரியாம அப்படி பண்றாரு அப்படின்னா, அது உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்காக தான் ஆண்டவர்ட்ட நீ முட்டிக்கிட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்லுவாரு, ஐயா ஒரு ஊழியக்காரன் தற்கொலை பண்ற அளவுக்கு இருக்கான், அங்க ஒரு சபையை அழிய போகுது, நீ இதுக்கு ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் பாரு. நம்ம என்ன நினைப்போம், இல்ல இல்ல என் பிள்ளை எனக்கு பிரச்சனை, ஏன் பிரச்சனை அப்படிம்ப. ஆவியான சொல்லுவாரு, இப்ப அந்த ஊழியக்காரனுக்கா நீ ஜெபம் பண்ணு, அவன் சோர்ந்து போயிறான். ஒருத்தன் சோர்ந்து போனான்னு, ஒரு ஊழியக்காரன் சோர்ந்து போனான்னு அவ்வளவுதான், அவன் பின்னாடி வர அவளும் காலியாயிரும். நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உனக்கு தெரியாமலே உன்னுடைய மனித ஆவிய தேவனுடைய ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்றார். கை தட்டும். அவருடைய சித்தத்தின்படி.